இல்லத்தின் தலைவராய் இயேசு இருந்தால் இல்லை என்பது இல்லையே. இல்லத்தின் தலைவராய் இயேசு இருந்தால் இல்லை என்பது இல்லையே. நிறைவான வாழ்வினை தருவார், தந்து குறையாவும் போக்கியே விடுவார். நிறைவான வாழ்வினை தருவார், தந்து குறையாவும் போக்கியே விடுவார். மறைவான விருந்தினராவார், இந்த மறைஞான விருந்தினை தருவார். மறைவான விருந்தினராவார், இந்த மறைஞான விருந்தினை தருவார். இல்லத்தின் தலைவராய் இயேசு இருந்தால் இல்லை என்பது இல்லையே. இல்லத்தின் தலைவராய் இயேசு இருந்தால் இல்லை என்பது இல்லையே. புயல் அடித்து ஓஞ்ச மாதிரி இருக்கு. இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் தாங்கக்கூடிய வயசாக என் தங்கச்சிக்கு அவமானம் தாங்காமல் சாவோட விளிம்பு வரைக்கும் போயிட்டு வந்துட்டால. அண்ணே, ரிசல்ட் வந்துருச்சு. 1083 மார்க் வாங்கியிருக்கேன். ஸ்கூல்ல நான் தான் ஃபர்ஸ்ட். வாவ், கங்க்ராச்சுலேஷன். சரி, 1000 மார்க் மேல வாங்கினா ஸ்மார்ட் போன் வாங்கி தரேன்னு சொன்னேன்ல, எப்போ வாங்கி தர போற? ஒரு மாதம் போகிறதுக்கு. அடுத்த வாரம் என்ன ஆஃபீஸில் இருந்து சிங்கப்பூர் அனுப்புகிறாங்க. 6 மாதம் நான் அங்கே தான் இருக்க போகிறேன். 1 மந்த்தில் உனக்கு ஒரு மொபைல் வாங்கி தரேன். வாவ், தேங்க்யூண்ணா. டயானாவுக்கு அவள் ஆசைப்பட்ட குரூப் அவள் விரும்பின இன்ஜினியரிங் காலேஜிலே கிடச்சிது. +2 எக்ஸாமில் ஸ்கூல் ஃபஸ்ட்டு வந்ததுக்காக அப்பா அவள் ஆசைப்பட்ட மாதிரி ஒரு ஸ்கூட்டி வாங்கி கொடுத்தாரு. டயனா, அண்ணே உனக்கு கிஃப்ட் அனுப்பியிருக்கான் பாரு. நானும் ப்ராமிஸ் பண்ண மாதிரியே சிங்கப்பூர்ல இருந்து ஒரு லேட்டஸ்ட் மாடல் ஸ்மார்ட் போனை அவளுக்கு வாங்கி அனுப்பி வச்சேன். சூப்பரா இருக்குமா, சொன்ன மாதிரியே அனுப்பிட்டா. அவளுக்கு மொபைல் கிடைச்ச அன்னைக்கு ஈவினிங்கே 2 பேரும் ஸ்கைப்ல சேட் பண்ணிக்கிட்டோம். மொபைல் வாங்கி அனுப்பிச்சதுக்காக எனக்கு திரும்ப திரும்ப தேங்க்ஸ் சொன்னான். லேட்டஸ்ட் மாடல்ல நான் கேட்ட மாதிரியே வாங்கி கொடுத்துட்ட. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. Thank you so muchண்ணா. டயானாவோட சந்தோஷம் எல்லாம் அந்த சுருதி அவ கிளாஸ்ல வந்து ஜாயின் பண்ற வரைக்கும் தான் இருந்துச்சு. சுருதி ஒரு பணக்கார வீட்டு பொண்ணு. அவங்க அப்பா அரசாங்கத்தில் இன்ஃப்ளூயன்ஸ் உள்ள ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன். டயானாவுக்கும் சுருதிக்கும் ஆரம்பத்தில் இருந்தே ஒத்துக்கலை. 2 பேருமே நல்லா படிக்கிறதால 2 பேருக்குள்ள படிப்பில் ஏற்பட்ட போட்டி அவங்கள ஜென்ம விரோதிகளை மாற்றிருச்சு. ரெண்டு பேருக்கு பின்னாடியும் ஒரு குரூப் சேர ஆரம்பிச்சுது. சுருதியை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக அவள் பின்னாடி சுற்றுற பசங்க டயனாவை டீஸ் பண்ணுறதும், டயனாவை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக
அவள் பின்னாடி சுற்றுற பசங்க ஸ்ருதியை டீஸ் பண்ணுறதும் கிட்டத்தட்ட அந்த காலேஜில் ஒரு பனிப்போரே நடந்துச்சுன்னு சொல்லலாம். டயானா தனக்கு நடந்ததையெல்லாம் பிரின்ஸ்பால்கிட்ட சொல்லி முறையிட்டாலும் ஸ்ருதியோட அப்பாவோட செல்வாக்குக்கு பயந்து காலேஜ் மேனேஜ்மெண்ட் ஸ்ருதி மேலே எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. அதுக்கு பதிலாக பிரின்ஸ்பால் டயானாவுக்கு தான் அட்வைஸ் பண்ணி அனுப்புனார். காலேஜ் கேம்பஸை தாண்டி அவங்க சண்டை ஃபேஸ்புக்கு வந்ததுக்கப்புறம் தான் நிலமை ரொம்ப மோசமாச்சு. இந்த அரலூசு செல்ஃபி எடுத்து அப்லோட் பண்ணிருக்கு. இதுக்கு 2 மணி நேரத்துல 300 லைக்ஸ் வந்திருக்கு. எல்லாம் நம்ம காலேஜ் பசங்க தான். அவளுக்கு காலேஜில் பெரிய குயின்னு நினப்பு. போன வாரம் டைனா ஃபோட்டோ போட்டதில் 450 லைக் வந்ததில்ல, அதான் இவள் இப்படி பண்ணுறான்னு நினைக்கிறேன். இப்போ பாரு, அவளை மிம்மி போட்டு கலாய்க்கிறேன். அவள் அக்கௌண்ட்டை டீஆக்டிவேட் பண்ணிட்டு ஓடட்டும். இதய நோயாளிகள், குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள் இந்த புகைப்படத்தை பார்க்க வேண்டாம் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். செம மிமி. இப்போ பாரு, நான் ஒரு மிம்மி போடுறேன். நீ போட்டது சூப்பரா இருக்குப்பா. செம டென்ஷன் ஆக போறா. சாவட்டும். டேய், உன் மனசுல என்னடா நினைச்சிட்டு இருக்க? என் போட்டோ கமெண்ட் பண்ண சொல்லி உன்னை கேட்டனா? சோஷியல் மீடியால எப்படி கமெண்ட் பண்ணணும் ஒரு டீசன்சி இல்ல? அதான் என்ன பிளாக் பண்ணிட்டல, அப்புறம் என்ன? கேவலமா போட்டோ போட்டா அப்படிதான் கமெண்ட் பண்ணுவோம். நான் யாருன்னு தெரியாம என்கிட்ட மோதாத. அவகிட்டே சொல்லி வை. வெளியே தலை காட்ட முடியாம பண்ணிடுவேன். சரிதான், போடி. இப்போ கொஞ்ச நாளாக காலையில் எந்திரிச்ச உடனே அவள் கையில் முதல்ல எடுக்கிறது பைபிள் இல்லை, மொபைல் தான். டயானாவுக்கு இப்போல்லாம் ஸ்ருதியோட ஃபேஸ்புக்கில் வம்பு வளர்க்குறதே முழு நேர வேலையாயிடுச்சு. படிப்பில் கவனம் சுத்தமாக இல்லாமல் போச்சு. ஃபேஸ்புக்கில் டயானா போட்ட கமெண்ட்டுக்கு ஸ்ருதி ரிப்ளை பண்ணுறதும், ஸ்ருதி போட்ட கமெண்ட்டுக்கு டயானா ரிப்ளை பண்ணுறதும், இப்படி இவங்களுக்குள்ள சண்டை வளர ஆரம்பிச்சுது. முதல்ல சாப்பிடு. அவளோட இந்த பிஹேவியரை பார்த்து அம்மா அப்பா ரொம்ப கவலைப்பட ஆரம்பிச்சாங்க. டேய், அவ ரொம்ப ஃபேஸ்புக் யூஸ் பண்றா. நீயே அவளுக்கு அட்வைஸ் பண்ணு. அவளை கூப்பிடுங்க, நான் கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுறேன். என்னமாச்சு உனக்கு? அம்மா அப்பாவும் மாற்றி மாற்றி உன்னை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. 24 மணி நேரமும் ஃபேஸ்புக்கில் இருக்கியா? அதெல்லாம் ஒண்ணே இல்லைண்ணே. அப்பா சொல்கிறத பார்த்தா நீ ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போயிட்ட போல இருக்கு. உன்னை பற்றி எங்களுக்கு ஏகப்பட்ட கனவுகள் இருக்கு. எனக்கு தெரிஞ்ச சைக்காட்டிஸ்ட் டாக்டர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கேன். நீ அப்பா கூட போய் உடனே அந்த டாக்டரை போய் மீட் பண்ணு. அதெல்லாம் வேண்டாண்ணே. ஏய், அதான் அண்ணன் சொல்றான்ல, அப்புறம் என்ன வேண்டாம் நோடான்னு. நாளைக்கு கண்டிப்பா போறோம். சரி, நான் நாளைக்கு போறேன். ஃபேஸ்புக் ஒரு அருமையான மீடியாமா. அது நெருப்பு மாதிரி. அதை வச்சு நிறைய பயனுள்ள விஷயங்களை கத்துக்கலாம்.
இல்லைன்னா ஒரு ஊரையே கொளுத்தி அழிச்சிடலாம். இன்னைக்கு ஃபேட், அதாவது ஃபேஸ்புக் அடிக்ஷன் டிசார்டர்ங்கிற பேர்ல நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணிக்கிட்டு இருக்காங்கம்மா. இந்த பிரச்சனையில இன்னைக்கு கிட்டத்தட்ட 350 மில்லியன் பீப்புள் இதுக்கு அடிக்ட் ஆயிருக்காங்கன்னு சொல்ல முடியும் நம்மளால. மணிக்கணக்கா ஃபேஸ்புக்லயே இருப்பாங்க. காலையில எழும்பின உடனே முதல்ல பாக்குறதும் ஃபேஸ்புக்கா தான் இருக்கும். நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி கடைசியில பாக்குறதும் ஃபேஸ்புக்கா தான் இருக்கும். ஃபேஸ்புக் பார்க்க கூடாதுன்னு தடை வச்சா அவங்க ரொம்ப ரெஸ்ட்லெஸ் ஆயிடுறாங்க. ஃபேஸ்புக் இல்லாம அவங்களால இருக்கவே முடியாது. மொத்தத்துல உண்மையான இந்த உலகத்துல வாழ்றத விட்டுட்டு வேற ஒரு விர்ச்சுவல் உலகத்துல வாழ ஆரம்பிச்சிடுறாங்க. ஃபேஸ்புக்கால நம்மளோட லைஃப், ஸ்டடீஸ், ஜாப் எல்லாமே பாதிக்குதுமா. திரும்பவும் நான் சொல்றேன், ஃபேஸ்புக் ஒரு நல்ல ஊடகம். அதை பயன்படுத்துற விதத்துல பயன்படுத்தணும். இல்லைன்னா என்னைக்குமே நமக்கு சிக்கல் தான். டாக்டர் சொன்ன எதுவுமே டயனா காதுல ஏறல. அவ மாறவும் இல்லை. ஆனா அன்னைக்கு வந்து அந்த ஃபோன் கால் அவளோட நிம்மதியும் எங்க குடும்பத்தோட நிம்மதியும் சேர்த்து பறிச்சிருச்சு. ஹலோ, யாரு யார் வேணும்? நான் இந்த மாதிரிலாம் கிடையாதுங்க. இனிமே இந்த மாதிரி கால் பண்ணாதீங்க. வைங்க, ராங் நம்பர். என்னடி என்னாச்சு? நத்திங். டயானாவை தவறா சித்தரிச்சு ஒரு ஃபேஸ்புக் பேஜை கிரியேட் பண்ணி வச்சுருந்தாங்க. அதனால் டயனாவோட செல்லுக்கு தொடர்ந்து தவறான ஃபோன் கால்ஸ் வந்துட்டே இருந்தது. ஹலோ, யாருங்க நீங்க? ஏங்க காலையில இருந்து இப்படி ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கீங்க? நான் ஒன்றும் அந்த மாதிரி பொண்ணு இல்லைங்க. ஃபேஸ்புக்லையா? எந்த பேஜில்? தொடர்ந்து வந்துகிட்டு இருந்த ஃபோன் காலுக்கு பயந்து நான் வாங்கி கொடுத்த மொபைலை ஆற்றுல தூக்கி போட்டுட்டா. ஹலோ, நம்ம பிளான் பண்ண மாதிரி ஃபேஸ்புக்கில் அந்த பேஜ் கிரியேட் பண்ணியாச்சு. கரெக்டாக ஸ்டடி ஹாலிடேஸ் விட்டு அன்றைக்கி பண்ணியிருக்கோம். இப்போ இருந்தே அவளுக்கு கால்ஸ் போக ஆரம்பிச்சிருக்கோம். இனி அவள் செமஸ்டருக்கு படிக்கவும் மாட்டா, எழுத வரவும் மாட்டா. அவளுக்கு என்ன திமிர் இருக்கும்? அவள் பண்ணாதான் நம்மளால பண்ண முடியாதா? டேய் மாப்பிள்ள, ஃபேஸ்புக்லேருந்து அவள் ஃபோட்டோ எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணுற. எனக்கும் ஃபோட்டோஸை பற்றி தெரியும். அவளை பற்றி ஒரு பேஜ் கிரியேட் பண்ணுறோம். சீ போங்கடா. இப்படி பண்ணா அவளுக்கும் நம்மளுக்கும் என்னடா வித்தியாசம்? பேசாம சைபர் கிரைம்ல ரிப்போர்ட் பண்ணிடுவோமா? அதெல்லாம் ஒன்றும் வேணாம். ஃபேஸ்புக்கில் எல்லாரும் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டா அவனே பேஜை தூக்கிடுவான். ஹலோ, 2 நாளாக உன் ஃபோனுக்கு ட்ரை பண்ணிட்டே இருக்கேன், சுவிட்ச் ஆஃப்னே வருது. அந்த ஃபேஸ்புக் பேஜில் உன்னோட லேண்ட்லைன் நம்பரை அப்டேட் பண்ண போகிறதா போட்டிருக்குடி. எதுக்கும் கொஞ்சம் லேண்ட்லைனை டிஸ்கனெக்ட் பண்ணி வை. டைனா, டைனா, கதவு திறமா. டைனா, டைனா, ஏய் டைனா. என்னங்க? டயனா, டைனா, டயனா, டைனாமா, டைனா, டயனா, டைனா, டயனா, டைனா, டயனா, டைனா, டயனா, டைனா, டைனா. டயனா.
என்னாச்சு? என்ன பிரச்சனை? சூசைட் பண்ணுற அளவுக்கு எதுவும் லவ் மேட்டரா? அப்படிதான் நினச்சி நானும் போய் காலேஜில் விசாரித்தேன். என்ன நடந்ததுன்னு சொல்லுங்கடா. லவ் மேட்டரா? யாரா அந்த பையன்? பையன் இல்லை சார், பொண்ணு. பொண்ணா? ஆமாம் சார், அவள் பேர் ஸ்ருதி. அவள் தான் ஃபேஸ்புக்கில் டயனா பற்றி தப்பாக பேஜ் கிரியேட் பண்ணா. அந்த பேஜை கூட இப்போ தூக்கிட்டாங்க சார். வாங்க. அண்ணே, ரெஸ்ட் எடுமா. அந்த ஃபேஸ்புக் பேஜை ரிமூவ் பண்ணியாச்சு. எல்லாம் நான் பார்த்துக்கிறேன். எதுக்குண்ணே இது? இதனால தானே எல்லா பிரச்சனையும் வந்துச்சு. நீ மறுபடியும் ஃபேஸ்புக் யூஸ் பண்ணணும். ஆனால் இந்த வாட்டி ஜஸ்ட் ஒரு யூஸரா, அடிக்டா இல்லை. சோஷியல் மீடியாவை பொறுத்த வரைக்கும் அதுக்கு அடிக்ட் ஆகவும் கூடாது, அடிக்ட் ஆயிடுவோன்னு பயந்து அதை விட்டுட்டு ஓடிடவும் கூடாது. இந்த ஜெனரேஷனை பொறுத்த வரைக்கும் சோஷியல் மீடியா நிச்சயம் தேவை. ஃபேஸ்புக்கால நிறைய நன்மைகள் இருக்கு. இதை நல்ல விதமாக பயன்படுத்த பழகிக்கிடணும். எப்பவுமே கண்ட்ரோல் நம்ம கையில தான் இருக்கணும். ஒரு வருஷம் வேஸ்ட் ஆனாலும் பரவாயில்ல, மறுபடியும் இந்த காலேஜில் படிக்க வேண்டாம்னு முடிவு பண்ணி டிசி வாங்க அப்பாவும் டயனாவும் காலேஜுக்கு போனாங்க. ஹே டயனா, என்னடி உன்னை பார்க்கவே முடியல, காலேஜ்க்கே வரல. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நம்ம ஸ்ருதி எங்கேயோ ஊர் சுற்றிட்டு வரும்போது காரில் ஆக்சிடென்ட் ஆகி ஸ்பாட்லேயே அவுட் ஆயிட்டா. உன்ட்ட அதை சொல்லலான்னு எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்தேன், ஆனால் உன்னை பிடிக்கவே முடியல. பைடி. அப்பா, டிசி வாங்க வேண்டாம். இந்த வருஷம் நான் இங்கேயே கண்டினியூ பண்றேன். பிரியமானவர்களே, இன்றைக்கு ஃபேஸ்புக் மூலமாக வாலிபர்கள் எவ்வளவு மோசமான நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள் என்பதை பார்த்திருப்பீர்கள். பல வினாக்களும் உங்கள் உள்ளத்தில் எழும்பியிருக்கும். அவற்றிற்கு விளக்கமளிக்கும்படியாக நம்மோடு கூட டாக்டர் ஜீவா, மனநல மருத்துவர் அவர்கள் வந்திருக்கிறார்கள். வணக்கம் டாக்டர். வணக்கம் டாக்டர். கல்லூரி மாணவர்கள் பலர் ஃபேஸ்புக்கு அடிமையாகி இருக்கிறாங்க. ஃபேஸ்புக் பார்க்குறது நல்லதா கெட்டதா டாக்டர்? இதுக்கு நல்லதுன்னு சொல்ல முடியாது, கெட்டதுன்னு சொல்ல முடியாது. அதாவது வயதினரை பொறுத்து நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோன்னு பொறுத்து. இப்போ எலக்ட்ரிசிட்டி இருக்குது இல்லையா, அது நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோன்றது. அதை தகாத வகையில் நம்ம யூஸ் பண்ணும்போது ஷாக் அடித்து இறப்பு கூட ஏற்படுது. அதே மாதிரி தான். ஸோ ஃபேஸ்புக் முகநூல் அப்படின்னு சொல்கிறோம். அது
இளம் வயதினரை கண்டிப்பாக அடிக்ஷன், அதாவது அதுக்கு வந்து ஒரு அடிமைத்தனத்துக்கு கண்டிப்பாக கொண்டு போகுது. ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த பக்குவம் இல்லை அதை கையாளுறதுல. அதில் எவ்வளோ தூரம் வந்து ஒரு ப்ரைவசி வச்சுக்கணும், அந்த ஃபோட்டோவெல்லாம் போடுறதுல இவ்வளோ வந்து இப்போ நம்ம இந்த நாடகத்தை பார்த்தோம் இல்லையா, இதில் வந்து எப்படி வந்து அவங்க அதை போஸ்ட் பண்ணணும், என்ன எதுக்காக நம்ம அதை போடுறோம், அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாத வயசு. அதை பார்த்து வந்து இப்போ ஒவ்வொரு பருவத்தேடைய அட்ராக்ஷன் வருது. ஸோ இது மூலமாக என்ன ஆயிடுறாங்க, ஈஸியாக வந்து அந்த லவ் அஃபேர்ஸ்குள்ளே போகிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து அதுதான் நடக்குது. அதே இது வந்து கொஞ்சம் மெச்சூரிட்டியோட கொஞ்சம் வயது கூடியவர்கள் அதை ஹேண்டில் பண்ணும்போது நிறைய வந்து கருத்துக்கள் வந்து நிறையா இருக்குது. இப்போ அந்த ஹோம் பேஜின்னு போகும்போது நிறைய லிங்க்ஸ் கிடைக்கும்போது நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லான நிறைய தகவல்கள் அதில் இருக்குது. அப்புறம் வந்து நம்மளுக்கு தெரிந்த ஃப்ரெண்ட்ஸ் எங்கேயோ இருக்கிறவங்களெல்லாம் நம்ம வந்து அதை முதமாக லிங்க் பண்ணிக்கிறோம். ஸோ இது வந்து நல்லதா கெட்டதான்றதை விட அந்த வயது யூஸ் பண்ணுறவங்க எப்படி அப்படின்னு சொல்கிறத பொறுத்து தான் இருக்குது அவங்களுடைய கையாளும் திறமை. அதனால் இளம் வயதினருக்கு வந்து கண்டிப்பாக இது ஒரு கஷ்டமான காரியம், கையாளும் திறமை. அதனால் இது ரொம்ப கவனமாக இருக்கணும். கருத்துக்களை சொன்னீங்க டாக்டர். இப்போ செல்ஃபி எடுக்கிறத பற்றி உங்களுடைய கருத்து என்ன டாக்டர்? ரொம்ப ஒரு அருமையான கேள்வி கேட்டீங்க. செல்ஃபி இது ரொம்ப முக்கியம் இல்லையா? இப்போ எல்லாருமே வந்து ஆண்ட்ராய்டு மொபைல்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ எல்லாம் லேட்டஸ்ட் டெக்னாலஜியில் போயிட்டுருக்காங்க. பிள்ளைங்களுக்கு வந்து இப்போ ரொம்ப ஆசை இல்லையா, தாங்களே எல்லாரும் அழகை விரும்புகிறாங்க. இன்னும் அவங்க அழகை வந்து எல்லோரும் பார்க்கணுன்னு தான் விரும்புவாங்க இல்லையா? ஸோ அதுவும் யங்ஸ்டர்ஸ்ன்னு சொல்லும்போது நேச்சுரலாக அப்படி தான். ஸோ அவங்கள வந்து தன்னைத்தானே எப்படி இருக்கிறோன்னு பார்த்துக்கிறது தான் இல்லையா அது செல்ஃபி. அப்படி செல்ஃபின்னா என்னது அப்படின்னு. ஸோ இதை எடுக்கிறது மாத்திரம் இல்லாமல் இதை வந்து சோஷியல் நெட்வொர்க்கிங்கில் போடுறது. இப்போ எடுத்தோடனே டக்குன்னு அப்படியே போஸ்ட் பண்ணிடுறது இல்லையா, ஃபேஸ்புக்கில் போட்டுறது. ஸோ இவங்களுக்கு ஒரு ஆசை, அது எத்தனை பேர் பார்க்குறாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு பார்த்தா நான் நிறைய தடவை பார்த்துருக்கேன். என்னுடைய நெட்வொர்க்கில் ஒரு குறிப்பிட்ட ஒரு நபர் வந்து அடிக்கடி ஒரு செல்ஃபி எல்லா ஆங்கிள்லேயும் ஒவ்வொரு எமோஷனையும் வந்து செல்ஃபி எடுத்து போஸ்ட் பண்ணி அதுக்கு நிறைய லைக்ஸு நிறைய காமெண்ட்ஸ், அதில் நிறைய வந்து ஆப்போசிட் செக்ஸ் மெம்பர்ஸ் தான் இருப்பாங்க. ஸோ அதை பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ இதை அந்த பிள்ளைகள் விரும்புகிறாங்க. ஸோ தங்களை நிறைய பேர் வந்து டிஸ்கிரைப் பண்ணுறாங்க, இப்படி இருக்கா அப்படி இருக்குன்னு சொல்லி அது வித்தியாசமாக கூட அவங்க நினைக்க மாட்டேங்கிறாங்க. அந்தளவு பிள்ளைங்கள் வந்து அந்த செல்ஃபியை விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது வந்து ரொம்ப அதிகமாக. அதே மாதிரி வாட்ஸ்அப் அப்படின்னு சொல்கிற ஒரு அப்ளிகேஷன், அதை வந்து இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இமிடியேட்டாக வந்து ஃப்ரெண்ட்ஸ்க்கு அனுப்புறது. நான் இப்போ சாப்பிட்டுட்ருக்கேன், நான் இப்போ தூங்கிட்டுருக்கேன். ஸோ இன்ஸ்டண்ட்டாக வந்து அனுப்பிட்டுருக்காங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டமான காரியம். இப்போ வந்து அமெரிக்கன் சைக்காட்ரிக் அசோசியேஷன் சொல்கிற ஒரு அசோசியேஷன் வந்து இந்த செல்ஃபியை வந்து ஒரு மென்டல் டிஸார்டர் அப்படின்னே கொண்டு வந்திருக்காங்க. அதை வந்து செல்ஃபிட்டிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் வந்து ரொம்ப மைல்டு, அப்புறம் மிதமான, அப்புறம் ரொம்ப சிவியர்னு சொல்லி கேட்டகரைஸ் பண்ணி அது ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கு கண்டிப்பாக ட்ரீட்மெண்ட் வேணும். ஏன்னா அடிக்கடி நம்மளே இந்த சமூக வலைத்தளங்களை பார்க்குறோம். அடிக்கடி செல்ஃபீஸ் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, பிள்ளைங்க ஒவ்வொரு பாவனைகளில் போட்டிருப்பாங்க. குரூப் செல்ஃபீஸ் அப்படின்னு போடுவாங்க, ஒரு குரூப்பாக எடுத்து அக்கேஷனலாக போடுறது ஒன்றும் இல்லை. பட் வந்து தனிமையாக பெண்கள் பையங்க எல்லாம் ஒவ்வொரு விதங்களில் போடுறது அதிகப்படியாக போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கிறது வந்து ஒரு ப்ராப்ளம் தான். ஸோ அதை வந்து கண்டிப்பாக வந்து ட்ரீட் பண்ணணும். தேங்க்யூ டாக்டர். நல்ல கருத்துக்களை வாலிபர்களுக்கு சொன்னீங்க. அருமையானவர்களே, டாக்டர்மா சொன்ன நல்ல கருத்துக்களை உங்கள் வாழ்க்கையிலே கடைபிடித்து சிறப்பான வாழ்க்கை வாழ உங்களை வாழ்த்தினோம். மேலும் உங்களுக்கு கவுன்சிலிங் பெற வேண்டும் என்று விரும்பினால் நல்ல ஆலோசனை திருப்பணியை அணுகலாம்.